எப்பெல்லாம் சீரவனா இருந்தாலும் அவன் பேர்ல எனக்கு கோவமே வரல. ஏன்னா அவன் பிழைக்க தெரிஞ்சவன். வீடா போடுறது நீயும் பிழைக்க தெரிஞ்சவன் தான். வெத்தலவாக்கம் போட தெரிஞ்சவன் தான். சத்யா கொள்கைக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டான், கன்விக்ஷன். ரஞ்சன் கல்யாணங்கிற கடனுக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டான், கன்வென்ஷன். ஆனா மந்திரமூர்த்தி அதனால சௌகரியம் இருக்குன்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான், கன்வீனியன்ஸ். அது சரி, உன் விஷயம் என்னாச்சு? கல்யாணமானாலாவது அதிர்ஷ்டம் வருமானே அதையும் பண்ணி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். அத்தை சார் திரும்ப நீ வண்டியை முன்னாலதானே பார்த்து ஓட்டுற. கொஞ்சம் சீக்கிரமா மாம்பழத்துக்கு போப்பா, ராகு காலம் வந்துட போகுது. ஏன் சார் அவசரம்? சொல்றேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் கசுமா? உனக்கு ஏன் கல்யாணம்? கல்யாணம் வருமானம் இல்ல, வேலைவாய்ச்சா ராஜன் மாதிரி ஏற்கனவே போகுது. பொண்டாட்டி வச்சு காப்பாத்த பக்கு இருக்கா, வகை இருக்கா, திக்கு இருக்கா, திராணி இருக்கா? உனக்கு ஏன் கல்யாணம்? அட குழந்தை குட்டிய பிறந்துச்சு, அதை வச்சு காப்பாற்ற முடியுமா? அப்புறம் ஏன் கல்யாணம்? உன் மூச்சு கல்யாணம் சோமா இருக்கு. ஏப்பா நீ யார சொல்ற? நீ என்ன நீல சார், என்ன நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. என்ன சார் மாமல்லம் போறேன்னு? இல்ல, நானும் என்னையே கேட்டுக்கிட்டேன், மனசை மாத்திக்கிட்டேன். இந்த ₹1 புடி. நீ மீட்டர் முடிக்க, நான் கதவு முடிக்கிறேன் சார். அடப்பா, தவறு செய்ய இருந்தனா தப்பிச்சுக்கிட்டேன். நாம உட்கார்றது காந்தி சிலை மேலன்னு காக்காய்க்கு தெரிஞ்சா அது உட்கார்றது. தெரியாம செய்யற தப்புக்கு எப்பவும் மன்னிப்பு உண்டு. ஆனா 6வது அறிவு படைச்ச மனுஷன் ஒருத்தன் தான் சார் தெரிஞ்சே தப்பு பண்றான். அவனை மன்னிக்க முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் லஞ்சம் வாங்கினது பெரிய குற்றம் தான். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி தவறு செஞ்சதே இல்லை சார், இதுதான் முதல் தடவை. இந்த அணைக்கட்டு திட்டத்துல சுமார் 10,000 பேர் வேலை செய்யறாங்க இல்ல? அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சா ப்ராஜெக்ட் என்ன ஆகும்? நிர்வாகம் என்ன ஆகும்? ப்ராஜெக்டோட செலவு எவ்வளவு கூடி போகும்? ஒருத்தன் உங்களுக்கு ₹100 லஞ்சம் கொடுக்குறான்னா அது அவன் பையில இருந்து கொடுக்கறது இல்ல சார், கட்டுற செலவுல ஏத்திடுவான். இதை பத்தி எல்லாம் யாருமே யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் சார் கடைசி தடவை. திறமையின்மை கூட என்னால பொறுத்துக்க முடியும், ஆனா லஞ்சம் வாங்குறத என்னால பொறுத்துக்க. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற விநாயகத்தோட மனைவி பின்னால குவார்டர்ஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரு. ஆமா, லஞ்சம் வாங்கின குத்தத்துக்காக நான் தான் அவரை வேலை இருந்து நிற்கும்படி கடுமையா எழுதினேன். அதுக்கு என்னப்போ இவங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லைங்க ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. என் பிள்ளை 10 நாளா படுத்த படுக்கையா கிடக்குறான். பல்லுல பச்சை தண்ணி கூட படல. வயசுக்கு கொடுக்க ஆகாரமும் இல்ல, வியாதிக்கு கொடுக்க மருந்தும் இல்ல. இந்த நிலையில அவருக்கு வேலை போயிடுச்சுன்னா நாங்க என்னையா செய்வோம்? எங்க கஷ்ட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கய்யா. உங்க கஷ்டம் லஞ்சம் வாங்குற உரிமையை கொடுக்கல. தவறான காரியத்தை செய்தா அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். இதுல நான் ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல. அவர் தப்பு செஞ்சவர்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்கள மாதிரி ஏன் எளியவங்க வயிற்றுல அடிக்கிறதுல உங்களுக்கு என்னையா லாபம்? லாபம் எனக்கு இல்ல, இந்த நாட்டுக்கு. என்னமோ இந்த நாடு உங்க தலையில இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. தவறு நடக்குதுன்னா அந்த தவறு ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்ற அடிப்படை காரணத்தை யோசனை பண்ணி பாக்குறீங்களா? இல்லையே, உங்க கையில தான் பேப்பர் இருக்குது, எழுதிட்டீங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வேலை போக போகுது. உங்க எழுத்துனால எத்தனை யாருங்களுக்கு சோறு போட்டிருக்கீங்க. அது உங்களால முடியாது, ஆனா வயிற்று அடிக்க முடியும். எழுத்துக்கு அடிக்கிற வலிமைதான் இருக்கு, ஆக்கிற சக்தி இல்ல. உங்களால 5 உயிர் போக போகுதுயா. நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்க. போதும், நிறுத்தமா நிறுத்து. அழாது அழாது, இங்க வா. இதுல 50 ரூபாய் பணம் இருக்கு, சாமிக்காக முடிஞ்சு வச்ச பணம். இது உனக்கு கொடுக்கறதுனால சாமி என்ன தண்டிச்சிட மாட்டேன். உடம்பு சரியில்லாத உன் குழந்தைய காப்பாத்து. இல்ல பரவாயில்ல, வாழ்க்கை அவரும் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அம்மா நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். இதே வார்த்தை தான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஆனா 2க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல.
எதையாவது மறந்துட்டு போயிட்டீங்களா சார்? அந்த விநாயகத்து மேல ரிப்போர்ட் எழுதின லெட்டரை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தபால் சேர்க்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு சார். நாளை காலையில ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பிடுறேன் சார். நல்ல வேலையா போச்சு. அந்த லெட்டர் எப்படி கொண்டாங்க? என்ன சார்? அதுக்கு பதிலா இந்த லெட்டர் அனுப்பிச்சு. என்ன சார் இது? நீங்க ஏன் சார் ராஜினாமா பண்றீங்க? ஆமா. என்ன சார்? என்ன காரணம்? இத உங்களுக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தண்டனை கொடுக்க யாருக்கு உரிமை இருக்கோ அவனுக்கு ஆதரிச்சு அரவணைக்கவும் அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரம் எனக்கு இல்லையே, அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? மிஸ்டர் சபாபதி, தேவை இருக்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் தவறு செய்யறாங்கன்னா அப்புறம் அந்த தவறு செய்யறவங்களை தண்டிக்கணுங்கிற ஒரு நீதி ஏன் இருக்கு? எதுக்காக இருக்கு? அதான் சார் எனக்கு புரியல. அதனாலதான் என்னையே நான் தண்டிச்சுக்கிறேன். That's all right. Thank you. உங்களை என்னால மறக்கவே முடியாது. நான் வரேன். காஞ்சனா, இந்த விநாயகத்தோட பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கண்டுட்டேன். I have solved the problem. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. எப்படின்னு தெரியுமா? சரிச்சா? தெரியும் அர்த்தம். எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்லேன் பார்க்கலாம். என்னது? நீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டீங்க, அதன் விளைவா இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கேன் இல்லையா, அதை தீர்க்க நான் முயற்சி பண்றேன். அப்படின்னா நீங்க நேரா ஆபீஸுக்கு போய் விநாயகத்துக்கு எதிராக எழுதின காகிதத்தை கிழிச்சு போட்டிருப்பீங்க, உங்க வேலையை ராஜினாமா செஞ்சிருப்பீங்க. கரெக்டா? Absolutely correct. அடுத்தாப்புல எங்க வேலை காலி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதான் பேப்பரை தேடி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த வேலை இந்த வேலைக்கு மனு போட வேண்டியதுதானே? துன்பத்திலையும் சத்யா புரோட இருந்தான். அடுத்த பதவி உயர்வு எப்போங்கிற நினைப்புலயே ரஞ்ச முகத்துல புன்சிரிப்பு. என்ன சார் யோசனை பண்ணிட்டு வரீங்க? சொல்லணும்னா என்னெல்லாமோ சொல்லணும். மடையா, பூல், ராஸ்கல் இதெல்லாம் சொல்ல முடியுமா? மனசுலதான் வச்சுக்கணும். என்ன யோசனை சொல்லப்படாதா? அடுத்த பதவி உயர்வை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே வரேன். டிவிஷனல் இன்ஜினியர் ப்ரமோஷனுக்கு என் பேர் முதல்ல இருக்குதான். அப்படியா? எப்ப கிடைக்கும்? முறையா வந்தா 7-8 மாசம் ஆகும். ஒரு சின்ன வேலை செஞ்சா உடனே வந்துடும். இப்ப அதுக்காகத்தான் போயிட்டு இருக்கோம். ஒரு டிவிஷனல் இன்ஜினியர் லீவ்ல இருக்காரு. இப்ப லீவ் முடிஞ்சு வேலையில சேர போறாரு. இன்னும் 3 மாசம் லீவ்லயே இருந்தாருன்னா காலியா இருக்கிற அந்த பதவி எனக்கு கிடைச்சிடும். அதுக்காக அவரை போய் பார்த்து 3 மாசம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்க போறேன். அவர் சம்மதிப்பாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்பதான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. லீவ் போட்டா சும்மா இருக்க மாட்டாங்களே. குழந்தைய பாக்குற மாதிரி போவேன். இதுல 700 ரூபாய்க்கு பவுன்ல சங்கிலி வாங்கி வச்சிருக்கேன். குழந்தை கையில குடுக்கற மாதிரி அவர் கையில கொடுப்பேன். காரியத்தால முடிஞ்சு போயிடும். அப்படியா? எங்க பாப்பா உள்ளார செயினா? ஏன் சார் இவருக்கு குழந்தை பிறந்து இருக்குது, செயினை கொண்டு போய் கொடுக்க போறீங்க. குழந்தைய பிறக்காட்டி என்ன சார் பண்ணுவீங்க? வெள்ளியில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுப்பேன். அதையும் வாங்கிட்டு அவர் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணா விட்டாருன்னா எல்லாரும் சத்யாவாடா. சத்யாவா இருந்தா தான் எதையுமே வாங்க மாட்டானே. ஏன் சார் இப்ப லீவ்ல போறாரு, அவருடைய எக்ஸ்டென்ஷன் லீவ் முடிஞ்சு வந்துட்டாருன்னா இன்னொருத்தர பாப்பேன். இன்னொரு டிவிஷனல் இன்ஜினியர் லீவ்ல போச்சுருவேன். அவரு லீவ்ல போறாரு, அவருக்கும் குழந்தை பிறக்குமே, அவருக்கு என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படா புத்தி வளருமே? அதான் நீ வளரல, புத்தி மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு வளருது. இதுல ஒரு சங்கிலி இருக்கு, குழந்தைக்கு போடுங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? பரவாயில்ல, குழந்தைக்கு தானே. வரட்டுமா? மறந்துடாம 3 மாசம் லீவ் போட்டு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். இதனால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னா 3 மாசம் என்ன 6 மாசம் லீவ் போடுறேன். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வரேன். நல்ல மனுஷன். உதவி பண்றதா ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் சார் இருக்குது. நேரம் பொட்டியை பிரிச்சு பார்த்திருப்பாரு. வாயெல்லாம் பல்லா இருக்கு. அதான் இல்ல, கண்ணுதான் செவந்து இருக்கும். ஏண்டா இதோ நீங்க வாங்கின செயின் என்கிட்ட இருக்கு. நகைப்பட்டி திறந்து செயின் எடுத்துட்டு ஸ்க்ரூ டிரைவரை மாத்தி வச்சுட்டேன்.
சார் இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நகையை கொண்டு போய் பொண்டாட்டி கழுத்துல போடுங்க. ஏன் சார் இந்த குறுக்கு வழியெல்லாம்? அடுத்த நிமிஷம் நான் தெருவுக்கு வந்துட்டேன் சார். ரோட்ல தான் இருக்கேன். இப்ப நான் சாப்பிட்டதுக்கு தண்டனை அது. தள்ளுப்பா, ஸ்டார்ட் ஆயிடும். தள்ளு. நான் தான் உதவாக்குறேன், கஷ்டப்படுறேன். லட்சியவாதி சத்யா அவன் ஏன் சார் கஷ்டப்படணும்? அதே நீ எழுதிட்டு என்ன கேக்குறியா? நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி நான் என்னையே கேட்டுக்கிறேன் தெரியுமா? காரை தள்ளிட்டே கேட்டுக்க. காரையும் தள்ளனா கதையும் சொல்லணுமா? நீங்க 4 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சீங்களா இல்லையா? சொல்ல மாட்டானா? பாரி அம்போன்னு விட்டு போயிட்டாரா? காரை தள்ளுறதுக்காகவே கதையை சொல்ல சொன்னாரா? மீதி கதையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அப்பா யாரா வாங்கப்பா, முன் கதையை சுருக்கமா சொல்லிட்டு மீதி கதையை சொல்லிடுறேன். அப்பா 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 சொல்லு. அதே அப்பா. என்ன சார் இது, அம்போன்னு இப்படி பொசுக்குன்னு விட்டு போயிட்டீங்க? கார்ல ரிவர்ஸ் கியர் விழுது, அதான் சுத்திட்டு வந்தேன். அப்படியா சார்? உங்களுக்கு ஒரே வழி, அதுவும் நேர் வழி. குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்க போறதில்லை சார். சத்யா ரஞ்சன் 2 பேருமே இன்ஜினியர்ஸ் தான். ஆனா பின்னால வந்த ரஞ்சன் சத்யாவுக்கு முன்னால போயிட்டான். ரஞ்சன் டிஇ ஆயிட்டான், டிவிஷனல் இன்ஜினியர். நீங்க டிவிஷனல் இன்ஜினியர் ஆயிட்டீங்களா? இந்த ப்ரமோஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓஹோ, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லணுமோ? எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இவர் எப்பவுமே அப்படிதான். எந்த விஷயத்திலும் என்ன கலந்துக்கவே மாட்டாரு. சேச்சே, உன்னை அசட்ட செய்யணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இல்ல. சொல்லணும்னு தோணல, சொல்லல, அவ்வளவுதான். கமான், லெட் அஸ் என்ஜாய். நான் சாப்பிட வீட்டுக்கு வர மாட்டேன். இதுதான் உங்க ரூம் சார். என் பேர் கோபால், நான் தான் டிவிஷனல் ஹெட் கிளார்க். அப்படியா? உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களை போல இருக்கிற இளம் இன்ஜினியர்களை பார்க்கும்போது ஒரு தனி உற்சாகமே பிறக்குது. வணக்கம் சார். வணக்கம். இவங்க எல்லாம் இங்க வேலை பார்க்கிற டிராப்ஸ்மேன். நீங்க எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க? 20 வருஷமா இருக்கேன் சார். இந்த டிவிஷன்லயே என்ன ஒரு பழம் பறிச்சாலின்னு சொல்லுவாங்க. அது சரி, அது சரி. அப்போ நானே உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டிவிஷன் ஒர்க் எல்லாம் எப்படி? ஒன்னும் அப்படி ஒண்ணும் பெருசா குழப்பம் இல்லைங்க. அம்மாப்பேட்டை சப் டிவிஷனுக்கு ஒரு புதுசா ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு. அவர் தான் குழப்பமா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் அப்படி. அப்படின்னா அதை ஏன் கேக்குறீங்க? மனுஷன் வந்தாலும் வந்தாரு, ஒரே சள்ள போங்க. சள்ளையா? ஆமா சார், வரிக்கு வரி ரூலுங்கிறாரு, வார்த்தைக்கு வார்த்தை சட்டம் பேசுறாரு சார். ரூல் படி நடக்கிறதே தப்புங்கிறீங்களா? அது நடைமுறைக்கு ஒத்து வருமா சார்? இப்போ கையெழுத்துக்கு பேப்பரை கொண்டு போய் வச்சா அத படிக்கார் எப்படி சார்? எப்படி சார் பப்ளிக் சர்வீஸ்? எப்படி சார் வேலை நடக்கும்? எல்லாருக்கிட்டையுமே சண்டை தான் போங்க. மனுஷன் இங்க ஒரு நாள் வந்திருந்தாரு, மேலதிகாரி ரொம்ப வயசான மனுஷனும். சின்ன வயசுதான், ஆனா நல்ல அனுபவசாலியாவும் இருக்கிறாரு. பல ஊர் தண்ணி குடிச்சவர் போல இருக்கு. அவர் பேர் என்ன? சத்யா. பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. சத்யா. வணக்கம் சார். டிவிஷன் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு. உங்களுக்காக உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஹலோ, குட் மார்னிங் சார். சத்யா, சத்யா, என்ன அறிமுகப்படுத்துகிறேன் சார். நான் உங்களுடைய புது அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீங்க ஜாயின் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டோம்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எப்படி அங்க வந்து சேர்ந்தேன்? பல இடங்கள்ல நான் வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா இங்க வந்து சேர்ந்தியா? எஸ் சார். இப்ப ஃபேமிலியோட தானே வந்திருக்கேன். வேறதான குவார்டர்ஸ். கொஞ்சம் இருடா, அந்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. அடே பையனா, கிடுகிடு நோக்காவே இருடா. கண்ணா, நேரா மைதானத்துக்கு போகணும். ஆபீஸ்க்குள்ள போய் அப்பா கிட்ட பேசி திட்டு வாங்க கூடாது. சரிம்மா.
நான் உங்க சித்தப்பேண்டா. உட்காருங்க. உங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. நாங்க இப்பதான் வந்தோம். தெரியுதே. இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. நான் கீழே போய் ஒரு நாக்காளி கொண்டு வரட்டுமா? ஐயோ, ஆபீஸ்ல ஒரு கல்யா. அதை விட வேற வேண்டாம் எனக்கு. ஏன் இப்படி நடக்குறீங்க? அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள்களை சொந்தத்துக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு இன்னைக்கு பூரா லெக்சர் அடிப்பாரு. நான் ரொம்ப தடவை கேட்டிருக்கேன். நீங்க கேட்கணுமா? வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும். நான் இதுலயே உட்காந்துக்கிறேன். சத்யா இன்னும் அசல் தங்கமாவே தான் இருக்கான். உலக அனுபவம் கொஞ்சம் கூட அவனை டைலூட் பண்ணல, மாத்தவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அசல் தங்கத்தோட கொஞ்சமாவது செம்பு கலந்தாதான் தங்கமும் நகையா மாறும். அவர் நகையாவே மாற மாட்டேங்கிறாரு. எப்பவும் அசலாவே இருக்கணும்னு பாக்குறாரு. அதனாலதான் எந்த வேலையிலயும் அவர் நிரந்தரமாவே இருக்க முடியல. நேத்து ரேடியோ கிட்ட கூட சண்டை போட்டார் தெரியுமா இவரு? ரேடியோ கிட்டவா? வேற ஆள் கிடைக்கலையா? நீங்க கூட பக்கத்துல இல்ல சண்டை போட? ஏதோ ஒரு திட்டத்துக்காக இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னு அதுல செய்து வந்தது. இதுல எத்தனை லட்சம் எவன் சுவாகா பண்ணிட போறானோன்னு ஒரே சத்தம் போங்க. அவர் சத்தத்துக்கு நான் தான் பயப்படுவேன். ரேடியோ அவருக்கு பயப்படுமா? அது எப்படி? இவர் சத்தம் வேற, ரேடியோ சத்தம் வேற. இவர் சத்தத்தை நிறுத்தவே முடியல. நீங்க ரேடியோவை நிறுத்த வேண்டியதுதானே? அதைத்தான் நான் செஞ்சேன்.